Like, comment, and subscribe. நம்மளை மட்டும் ஒழுங்கா தூங்கு கொனையா தூங்காதுன்னு சொல்லிட்டு அது தூக்கத்தை பற்றியா கையை பாரு. அத்தை பாட்டி, அத்தை பாட்டி தண்ணியில் முக்கணும்ல, அந்த அலுப்பில் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. பிச்சு பிச்சு பிச்சு. என்ன ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் படுத்து கிடக்கு கிளவி. சரி இரு வரேன். தண்ணியில் முக்கினால தூங்குது என் அத்தை பாட்டி. எப்போ பாருங்கோ. ஐ நல்லா இருக்கு. அத்தை பாட்டி சூப்பராக இருக்கு. ஜு செல்லக்குடி. அத்தை பாட்டி எந்திரிங்க அத்தை பாட்டி. என்னடி எதுக்கு எழுப்புற? நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டான். அத்தை பாட்டி இன்றைக்கி தான் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. நாங்கள் அழகு தான், அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அத்தை இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சூப்பர் அழகாக இருக்கீங்க, கண்ணாடியை போய் பாருங்கள். அப்படி என்ன அழகா இருக்கேன் இன்னைக்கு? நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹேர் ஸ்டைலாம் மாற்றி விட்டேன். ஹேர் ஸ்டைலா? ஆமாம் அத்தை பாட்டி, உங்கள் தலையை கொஞ்சம் தொட்டு பாருங்கள். ஏர்ம மாடு, என்னடி பண்ணி வச்சிருக்க? ஒன்றும் பண்ணி வைக்கல, குடுமி தான் போட்டு வச்சேன். அறிவு கிட்ட கழுத, உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காடி? கூறு கிட்ட கழுத, நாளுக்கு நாள் நீ பண்ணுற சேட்டை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அத்தை இப்போ பார்க்க நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? கொஞ்சம் கூட வயசுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல நீ. நான் பாட்டு தூங்கிட்டு இருக்கேன், வந்து அழுங்காமல் குடுமையை போட்டு விட்டுருக்கேன். சரி விடுங்க அத்தை, அவுத்துடலாம். மெண்டல் கிறுக்கி, உன்னை கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்கணும். இப்படி அடி பண்ணி வைப்பேன் நீ? அத்தை இப்படியே போனீங்கன்னு வைங்கிற, உங்களை தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. வாயை மூடிடி கிறுக்கி. அவன் வரட்டும் இன்னைக்கு. உன்னை என்னன்னு கேட்குறேன். தண்ணியில் முக்கிறது என்ன, மண்டையில் குடுமி போடுறது என்ன, இனி நீ என்னென்ன பண்ண பார்த்துருக்காளோ அம்மாடி. அத்தை நான் இன்னும் நிறைய ஐடியா வச்சுருந்தேன். இந்த பால் டப்பாவில் இருந்து பால் ஊற்றி வாயில் வச்சு விடலான்னு நினச்சேன். அப்புறம் கன்னத்தில் மை வைக்கணும்னு இருந்தேன், பவுடர் அடிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் பாதியிலே எழுந்திரிச்சு என்னோட பிளான் எல்லாம் சொதப்பி விட்டீங்க. இன்னைக்கு உனக்கு என்ன பண்ண பாருடி. இன்னைக்கு அவன் வரட்டும் என்னன்னு கேட்குறேன். பைத்திய கடிச்சிருக்க கல்யாணம் பண்ணி வந்துட்டு நான் பண்ணுற பாடம் பெரும்பாடாக இருக்குது. அவன் என்ன ஆஃபீஸ்க்கு போயிடுறான், இவன் என் கூட இருந்து உயிரை வாங்குறா. நீங்கள் பைத்தியம் சொன்னீங்க, எனக்கு சரியான கோவம் வந்துடும். என்ன செய்வ? என்னடி செய்வ நீ? அப்புறம் உங்களை கடிச்சு வச்சுருவேன். என்ன 2 நாளாக இந்த பக்கம் காணோம்? வாசிட்டா? ஆமாக்கா, கொஞ்சம் வேலை இருந்துச்சுக்கா. சரி அக்கா, என் வீட்டு பக்கத்தில் இருக்க வனிதா சேலை வாங்கணும்னு சொன்னாக்கா. சரி வர சொல்ல வேண்டியதானே? நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாக்கா. சரி நான் போய் சேலையெல்லாம் எடுத்து வைக்கிறேன். அவன் தானே காந்தோம். நீ உட்காருடி. காப்பி போடவா, டீ போடவா? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சரி அப்போ உட்காரு, இந்த நான் வந்துடுறேன் சேலையெல்லாம் எடுத்துகிட்டு. ஏக்கா இந்த பச்சை சேலை வைக்கலைன்னா நான் எடுத்துக்கிட்டா? உனக்கு அந்த சேலையில் தாண்டி ஆரம்பத்துலேருந்து கண்ணு. சரி விற்கலைன்னா பார்க்கலாம். மங்குச்சுக்கா என்னடி, என்ன இப்படி அவசரமாக ஓடியார? என்ன வள்ளி இப்படி ஓடியார? ஏக்கா எங்கள் மாமியார்களவே என்ன அடிக்க ஓடி வருதுக்கா, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு என்னடி பண்ணி தொலைஞ்ச? ஒன்றும் இல்லைக்கா, அவங்க தலையில் குடுமையை போட்டு கிளிப்பு வச்சு விட்டேன், அதான் என்னை துரத்துறாங்க. அடி பாவி, ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு எப்படிடி இப்படியெல்லாம் மூளை வேலை பார்க்குது? ஏக்கா இவ பண்ண வேலையை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஏண்டி இந்த வேலையை பார்க்குற? நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் ஒரு அறிவாளி இல்லை, அதனால தான் இப்படியெல்லாம் தோணுது. யாருக்கு இந்த மாதிரி யோசனைலாம் தோணாது. அவங்க வயசில் பெரியவங்க வள்ளி, அவங்கள இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. நீ அவங்கள இப்படி பண்ணால் மற்றவங்க எப்படி மதிப்பாங்க? ஏக்கா அதை நினச்சி பார்த்து எனக்கு சிரிப்பு தோணல. அவன் மாமியார் மண்டையில் குடுமியும் அந்த கிளிப்பையும் நினச்சி முடியல கையா. என்னமோ தெரியலக்கா, அந்த அம்மாவை பார்த்தாலே ஏதாவது பண்ணணும்னு தோணுது. சீக்கிரமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கோ, அப்போ தான் உனக்கு இதெல்லாம் தோணாது. அதை வளர்க்கவே உனக்கு நேரம் சரியாக இருக்கும். ஏக்கா நீங்களும் இதை ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே. பிள்ளையை பெற்றுக்கோன்ட்டு. அதெல்லாம் பெற்றுக்குவேன், பெக்கிறப்ப பெற்றுக்கலாம். சரிம்மா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். சரி தானே, சேலையெல்லாம் பரப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க 2 பேரும். நம்ம சீதா வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற வனிதான்ற பொண்ணு சேலை பக்கம் வரேன்னு சொல்லிச்சான், அதான் எடுத்து வச்சிருக்கேன். ஓ சரி வரட்டும். வாமா நீ தான் வனிதாவா? வா அடி வனிதா, உங்கள் பரிச்சையெல்லாம் இருக்குது பாரு வந்து. எங்க நீங்கள் சேலையெல்லாம் கட்டுவீங்களாங்க? பார்க்க மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க, சேலை கட்டுவீங்களோ? நான் சேலையெல்லாம் கட்டுறது இல்லைங்க, என்னோட சித்தி பையனுக்கு கல்யாணம், அதுக்காக நான் இப்படி சிலவங்க வந்திருக்கேன். சரி நீங்கள் போய் சேலையை பாருங்கள். இது நடையும் உடையும் பேச்சும் பார்த்தா பொம்மை மாதிரியே இருக்குது. ஆண்டி நான் நிறைய சேலையெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டேன் ஆண்டி, எனக்கு அந்த க்ரீன் கலர் எடுத்து காமிங்க. இல்லைம்மா நீ எல்லாத்தையும் பாரு, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. இல்லை ஆண்டி, நான் அப்படியெல்லாம் எடுத்து கழிச்சு போட மாட்டேன். இந்த முன்னாடி இருக்கிற இந்த க்ரீன் கலரே எனக்கு போதும், அதை எடுத்து காமிங்க. நம்ம வாங்கலான்னு இருக்கிற கலரே இவ சூஸ் பண்ணுவான், அந்த க்ரீன் கலர் எடுக்க வேண்டியதானே. இந்த அக்கா இதை முன்னாடி போட்டனால தானே இவ எடுக்கிறா. என்ன சீதா,
நீ கண்ணு வச்ச சிலையாவை எடுத்துட்டாப்புலையே. பேசாமல் இருடி, நானே வருத்தத்தில் இருக்கேன். விற்கணும்னு வந்துட்டா இதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. அப்புறம் நம்ம எப்படி தொழிலதிபராகி முன்னேற போகிறோம்? தொழிலதிபரா? ஏதோ ஒன்று விட. அங்கே பாரு. முந்தி ஃபுல்லாக மாங்காய் பிஞ்சு டிசைன்மா, நடுவில் வந்துட்டு பச்சை கலர் வரும். அதே மாதிரி பார்டர் கொஞ்சம் அகலமான பார்டர். நீ ஹைட்டாக இருக்கிறதுனால உனக்கு சூப்பராக இருக்கும். அப்படியா ஆண்டி? சூப்பராக இருக்குமா? ஆமாம் ஆமாம், நீ பார்க்க அழகாக நடிக்க மாதிரியே இருக்கே. கட்டுனாலும் அசந்து வாங்கப்போ. அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி அழகாக இருக்க. என் கண்ணையே பட்டரும் போல இருக்கு. ஓ அப்படியா ஆண்டி? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. நான் இதுவே வாங்கிக்கிறேன். எவ்வளோ ஆண்டி? போச்சு போ. இது 5500. அப்படின்னா ஆண்டி இங்கிலீஷில் சொல்லுங்கள். 5500. ஓ ஓகே ஆண்டி, நீங்கள் எக்ஸ்ட்ரா 500 நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா நீங்கள் என்னை அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 6000 வாங்கிக்கோங்க ஆண்டி. அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் புதுசாக தொழில் தொடங்கி இருக்கீங்க அப்படின்னுட்டு சீதாக்கா சொன்னாங்க. அதனால் இது உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன் ஆண்டி. நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்குமா? வேண்டாம் வேண்டாம், நீ 5500 கொடு போதுமா? இல்லை ஆண்டி, உங்கள் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறேன். அப்போ தான் பெண்கள் எல்லாரும் முன்னேற்றம் அடைவாங்க. அதுக்காகத்தான் ஆண்டி, இதை மறுக்காதீங்க. சரி, என்னமோ சொல்ல. சரிம்மா, கொடுத்துரு. எப்பா பங்கச்சக்கா பயங்கரமான ஆளு தான். ஆண்டி ஜிபே பண்ணிட்டுமா? சரிம்மா, சரி சரி சரி. சீதாக்கா நான் வர்றேன், நீங்கள் வரீங்களா என் கூட? இல்லை வனிதா, நீ போ, பின்னாடி நான் வரேன். ஓகேக்கா, பாய் பாய் வாலி. ஆண்டி நான் போயிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அழகு இல்லை. ஓகே ஆண்டி, பாய். அப்படியே காசு அள்ளி கொடுத்தோன்னே அழகு பிள்ளை குலகு பிள்ளைன்றது. ஏக்கா பங்கச்சக்கா நீ பயங்கரமான ஆளு தான் பார்த்துக்கோமா. சீதா வாங்கணும்னு இந்த செலிபிரிட்டி தள்ளிட்ட. ஏண்டி, பிஸ்னஸ்னு வந்தால் நமக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணு பார்த்தோன்னே அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுது, அதுகிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி வியாபாரம் ஆகும்? என்ன கடி நீங்கள் எப்படி இருக்கீங்க?